நடிகர் நெப்போலியன் உடல்நலம் பாதிக்கப்பட்ட தன்னோட மகனை இந்தியா அழைச்சு வர்றதுக்கு மிகப்பெரிய ரிஸ்க் ஒன்று எடுக்க போறாராம். 1990s தமிழ் துறையோட முன்னணி நடிகராக இருந்தவர் தான் நெப்போலியன். இதை அடுத்து அவர் அரசியலையும் ஈடுபட்டு சென்ட்ரல் மினிஸ்டராகவும் இருந்திருக்காருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவரோட மூத்த மகன் தனுஷுக்கு தசை சிதைவு அப்படின்ற ஒரு நோய் ஏற்பட்டு நடக்க முடியாமல் போனதும் அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அமெரிக்கா அழைத்து சென்ற நெப்போலியன் அங்கேயே செட்டில் ஆகிட்டார். அமெரிக்காலே செட்டில் ஆன நெப்போலியன் அங்கே ஒரு ஐடி கம்பெனி நடத்திட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் பல ஏக்கர் நிலப்பரப்புல விவசாயமும் செஞ்சுட்டு வராரு. அவர் தான் பையன் மீது கொண்டுள்ள அதீத பாசத்தினால அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காகவே திருநெல்வேலி பக்கத்துல மயோபதி அப்படின்ற ஒரு மருத்துவமனையும் கட்டி கொடுத்திருக்காரு. அங்க தன் மகனை போல குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு இலவசமாகவும் மருத்துவம் பார்க்க சொல்லியிருக்காரு. இந்த கட்டத்துல தான் நெப்போலியன் மகன் தனுஷுக்கு இந்தியாவுக்கு போகணும்னு ஒரு ஆசையா அவர் விமானத்துல அழைத்து சென்றால் அவர் உயிருக்கே ஆபத்து ஏற்படும்னு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. இதனால தன்னோட மகனை கடல் வழியா அழைத்து செல்வதற்கு முடிவெடுத்திருக்காரா நெப்போலியன். கடல் வழியா இந்தியா வர்றதுக்கு 70 நாள் ஆகும். அதனால அதுக்கு ஒத்திகை பார்க்கும் விதமாக தான் தற்போது 7 நாள் பயணமாக அமெரிக்காவில் கப்பலை சுற்றி பார்த்துள்ளார் நெப்போலியன். அடுத்த ஆண்டு தன்னோட மகனை கப்பல்ல இந்தியா அழைத்து வரப்போகிறாராம். கிட்டத்தட்ட வர 3 மாதங்கள் போக 3 மாதங்கள் என 6 மாதங்கள் கப்பல்ல பயனெடுக்க முடிவெடுத்து இருக்கிறாராம் நெப்போலியன். எஞ்சியுள்ள 4 மாதங்கள் தன்னோட மகனோட இந்தியாவிலையும் தங்க உள்ளாராம். மகனின் ஆசையை நிறைவேற்ற 6 மாதங்கள் கப்பல்ல பயணம் செய்ய முடிவெடுத்துள்ள நெப்போலியன் இந்த செயல் பலரையும் வியப்புல ஆழ்த்திருக்கு.